கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. Praise be to God's holy name. கடந்த நாட்களில் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை குறித்து உள்ளதான வசனத்தை நாம் தியானித்தோம். Last days we are meditating from the promise. கர்த்தர் தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளிக்கிறவர், தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலங்களுக்கு கிருபை செய்கிறவர் என்கிற வாக்குத்தத்தங்களை குறித்து தியானித்துக் கொண்டிருந்தோம். He is the tower of salvation to his king and shows mercy to his anointed, to David and his descendants forever. Referring to these promises, we are meditating God's word. தாம் ஏற்படுத்தின நம்முடைய பிள்ளைகளுக்கு மகத்தான ரட்சிப்பை. He is the tower of salvation. ரட்சிப்பு என்று சொன்னால் ஜெயம். So when we say salvation is victory. சொல்லுங்க, ரட்சிப்பு என்று சொன்னால் என்ன? What is salvation? ஜெயம். It's victory. ரட்சிப்பு என்று சொன்னால் விடுதலை. It's deliverance when we say salvation. கர்த்தர் மகத்தான சரியான எதிர்பார்க்காத பெரிய வெற்றியை கொடுக்கிறவர். God is going to give a victory which will not even expect. நீங்கள் சிந்தனையும் கூட நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மேன்மையை, மகத்தான மேன்மையை தருகிறவர் தான் நம்ம தாம் ஏற்படுத்தின தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்துல கர்த்தர் செய்கிறார். God is with the children of whom he chosen. He is doing great and excellent things, those who cannot even imagine and think about it. அவர்களுக்கு சதா காலங்களிலும் கர்த்தர் கிருபை செய்கிறாரா. And God gives his mercy forevermore to them. அவர்களை மேன்மையாக உயர்த்துகிறார். He exalts them excellently. இந்த வார்த்தைகளை குறித்து நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது 62 சங்கீதத்தை என்னுடைய நினைவுகளை கொண்டு வந்த கர்த்தர் காட்டினார். When I was meditating about this verse, God showed me Psalm 62. இந்த மகத்தான ரட்சிப்பை கர்த்தர் எப்படி தருகிறார்? How the God gives this great salvation. சதா காலங்களிலும் கிருபை எப்படி பெற்றுக்கொள்ள முடிகிறது? How shall we receive his mercy forevermore? பிரியமானவர்களே, உங்கள் தேவனால் மேன்மையாக உயர்த்தப்படுவது எப்படி? How to be exalted by our Lord? என்கிறதான ஒரு 3 காரியங்களை இந்த காலை வேளையில உங்களுக்கு முன்பாக சொல்லுகிறேன். And about this I'm going to talk 3 things today. இந்த 62 சங்கீதத்துல தாவீது சொல்லும்போது சொல்றாரு, in Psalm 62 when verses 1 when David says, 1 வசனத்தை வாசிக்கும் பொழுது, we read verses 1 and 2, தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். truly my soul silently waits for God, for him comes my salvation. அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. He only is my rock and my salvation, he is my defense, I shall not be greatly moved. 6 வசனத்தை பாருங்க, அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. Verse 6, he only is my rock and my salvation, he is my defense, I shall not be moved. இந்த 2 வசனத்தை பாருங்க. When you refer both these verses, 2 வசனத்துக்குள்ளே 2 வசனம் ஒரே மாதிரி தான். both these verses are same, ஆனால் ஒரே ஒரு சின்ன வித்தியாசம். but there is a little difference. 2 வசனத்துல வாசிக்கிறோம், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. Verses 2 when we read, I shall not be greatly moved. 6 வசனம் சொல்றீங்க, நான் அசைக்கப்படுவதில்லை. Verse 6 tells us, I shall not be moved. ஏன்? Why? அவர் என் கன்மலை, because he is my rock, என் ரட்சிப்பு, my salvation, என் உயர்ந்த அடைக்கலம். he is my defense. ஆகையால் அவர் என் கன்மலையா இருக்கிறபடியினால், Therefore because he is my rock, அவர் என் ரட்சிப்பா because he இருக்கிறபடியினால், is my salvation, அவர் எனக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறபடியால், because he is my defense, என்னை யாரும் அசைக்க முடியாது. no one can move me. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். Shout hallelujah. அசைக்க முடியாது. No one can move me. சொல்லுங்களேன். Tell us. எப்படி? How is it? இப்படி சொல்லுவீங்கல்ல. How will you tell? என்ன செய்ய முடியாது? இப்படி காட்டுங்களேன், சாத்தான் பார்க்கட்டும். Show this, let devil see. கொரோனாவே, Corona, 3வது அலையே, third wave, டெல்டாவே. சொல்லுங்க, டெல்டா தானே? Delta. டெல்டா. நீ அசைக்க முடியாது என்ன? You should not move me. என்னென்றால் என் ஆண்டவர் எனக்கு கன்மலையா இருக்கிறார். Because my God is my rock. என்னுடைய அவர் ரட்சிப்பா இருக்கிறார். He is my salvation. எனக்கு அவர் உயர்ந்த அடைக்கலமா He is இருக்கிறார். my defense. ஆகையால் நான் அசைக்கப்படுவதில்லை. Therefore I shall not be moved. தேவன் உண்மையாக தாம் அபிஷேகம் பண்ணின பிள்ளைகள் ஒரு நாளும் எந்த சூழ்நிலையும் அவர்களை நாணலை போல அசைய விடாது. Those children of God, those are chosen by God, God will not allow them to move like reeds. எத்தனையோ பேர் தங்களுடைய குடும்பங்கள் அப்படியே அசைஞ்சிடுறாங்க. Many people in their family, they move. வாழ்க்கையில் அப்படியே சோர்ந்து போயிடுறாங்க. In their life they become so weary. அவர்களால் ஒண்ணுமே செய்ய முடியல. They are not able to do anything. 16 சங்கீதம் 8 வசனத்துல தாவீது சொல்றார், கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவேன். அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால். Psalm 68 David tells us, I have set the Lord always before me, because he is my right hand and I shall not be moved. அவர் எங்க இருக்கிறார்? Where is he? அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறார். He is at my right hand. அவர் என் வலது பக்கத்தில் இருக்கிறதுனால he is at my right hand நான் அசைக்கப்பட மாட்டேன். and I shall not be moved because of that. நினைக்கும் போது நான் கேரளாவுல நம்முடைய கன்வென்ஷன் பத்தனம்திட்டால கன்வென்ஷன் நடந்துச்சு. When I think about this, when Kerala we had our convention at Patramthitta, அப்போ எல்லாரும் ஸ்டேஜ்ல உட்கார்ந்து இருந்தோம்.
We were all sitting on the stage. அப்பச்சன் இருக்கிறாரு, Appachan was there. நம்முடைய பாஸ்டர் ஆல்பர்ட் ஜெபநாயகம் வந்திருக்கிறாரு. Pastor Albert Jabanayagam was there. அப்பச்சன் அந்த பக்கத்துல என்ன உட்கார வச்சிருக்காரு, அவர் நடுவில் உட்காரு, இந்த பக்கம் பாஸ்டர் ஆல்பர்ட் ஜெபநாயகம் இருக்கிறாரு. Appachan was there and right side was Pastor Albert Jabanayagam. உடனே நாங்க உட்கார்ந்துட்டு இருக்கும்போது When I was sitting there, திடீர்னு பாஸ்டர் ஆல்பர்ட் அப்பச்சன் எழும்பி பேசினாரு. immediately Pastor Appachan stood up and he started to அப்ப speak. கூப்பிட்டு என்ன இந்த பக்கம் வச்சுக்கிட்டாரு, அவர் என்ன கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டாரு. He made me to sit next to him. பாஸ்டர் ஆல்பர்ட் ஜெபநாயகம், Pastor Albert Jabanayagam. ஸ்ரீலங்கா பாஸ்டர், Sri Lanka Pastor, he made me to sit next to him. உட்கார வச்சுக்கிட்டாரு. He made me to sit next to him. அப்பச்சன் ஏதாவது சொல்ல போறாரு, பேசாம இருங்க, நான் அங்கேயே இருக்கிறேன். I told him, no, is Appachan going to tell anything? Let me sit there only. நீங்க வலது பக்கத்துல உட்காரணும். No, you have to sit at my right hand. நீங்க வலது பக்கத்துல உட்கார்ந்தா பிரபாகரன் உட்கார்ந்த மாதிரி இருக்குது. When you sit at my right hand, I feel like Prabhakaran is sitting next to me. அவர் பிரபாகரன் விடுதலை எல்டிடி பிரபாகரன் ரசிகர் அவர். Because he likes LTT Prabhakaran. இல்ல நான் உட்கார மாட்டேன், கத்தர் உங்க பக்கத்துல இருக்கிறார். இல்ல கத்தர் இருக்கிறார் தெரியும், நீ இருயா இங்கே அப்படின்னு. He told that no, I'm not going to sit because Lord is next to you. He told me, yes, Lord is there, but you still sit சில with me. நேரங்கள் நமக்கு அது என்ன என்றால், நமக்கு வலது பக்கம் வலது பாரசம் என்று சொன்னால் எல்லாவற்றிலும் அவர்கள் தான் முக்கியமானவர்கள் என்றார். Right hand signifies in everything he is my priority. He is important for me. அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. Because he is in my right hand and I shall not be moved. அப்படியானால் என்னென்றால் என் ஆண்டவருக்கு நான் முதலிடம் கொடுக்கிறேன். ஆனா என் வாழ்க்கையில எந்த விதமான அசைவு எனக்குள்ள உண்டாகும். I give importance to my Lord and he is my priority in everything. That's why I will not be moved. சிலருக்கு எல்லாத்துக்கும் முதலிடம் இந்த உலகத்தை தான் உங்களுக்கு முதலிடம் கொடுத்து வச்சிருப்பாங்க. And people give priority to the world at most. நல்ல படிப்பு தான் ஃபர்ஸ்ட். Education is first. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இல்லாட்டாலும் பரவாயில்ல. Even if you don't have Sunday service, நீ எப்படியாவது போய் டியூஷன் போயிரணும். அன்றைக்கு தான் முக்கியமான நாள். somehow we have to go to tuition. அன்றைக்கு தான் நீட்டுக்கு உட்கார்ந்து படிக்க வைக்கிறாங்க. And for NEET they are preparing them in God. அது கிடையாது, அன்னைக்கு தான் ஆராதனை இல்லாட்ட பரவாயில்ல, போங்க போங்க. No, இன்னைக்கு even if உங்களுக்கு service is பிரச்சனை not there. இல்லை. இன்னைக்கு 9 மணிக்கு ஆராதனை மட்டும் 9 மணிக்கு தான் ஆராதனை. அது ஒரே ஆராதனை இருந்திருந்தா இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க ஆராதனைக்கு வரமாட்டாங்க. 9 o'clock service. 5:30 மணிக்கு ஆராதனை இருக்கிறதுனால வந்துடுறாங்க சிலர் எல்லாரும். If you would have had 9 o'clock service only, people you would have missed many people, but still because we have 5:30 service, people are coming and attending there. முக்கியமான அவர்கள் வேலையை முக்கியத்துவப்படுத்தி போயிடுறாங்க. They are prioritizing their job and they are moving on. இன்றைக்கு அநேகர் மனுஷருக்கு முதலிடம் கொடுக்கிறாங்க. People prioritize, give importance to man. தங்களுடைய வேலைகளுக்கு முக்கியத்துவப்படுத்தி அதற்கு முதலிடம் கொடுக்கிறாங்க. தங்களுடைய படிப்புக்கு அதற்கு முக்கியத்துவப்படுத்தி முதலிடம் கொடுக்கிறாங்க. Their education. எல்லாத்துக்கும் நேரம் கொடுக்கிறாங்க, ஆனா கர்த்தருக்கு முதலிடம் அவர்கள் கொடுக்கிறது இல்ல. For everything they are prioritizing and giving importance, but not to the Lord. கர்த்தருக்கு கொடுக்கிற சமயம் என்ன? What is the time which we give to the Lord? தேவனுக்கு கொடுக்கிற நேரம் என்ன? What is the time we give? ஒரு வாலிபனிடத்துல கேட்ட, நீ எங்க போய் வேலை பார்க்கறன்னு கேட்டுக்க. I asked a young man, where are you going and working? குறிப்பிட்ட இடத்துல அவன் எங்க திருத்தணியில இருந்து அவன் வேலைக்காக வேண்டி இங்க வேலைச்சேரிக்கு வர்றாங்க. From Tirutani he is traveling to Velicheri for job. கிட்டத்தட்ட நல்ல ஒரு கிறிஸ்தவ பெற்றோருக்கு வளர்ந்த நல்ல ஒரு பெண்டிகாஸ்ட் ஃபேமிலியில உள்ள பையன். He is the boy from the Pentecost family, from the Pentecost parents. எவ்வளவு நேரம் வருது? This many hours. 2-3 மணி நேரத்துக்கு மேல ஆயிருது. It is taking more than 3 hours for me to travel. போக 3 மணி நேரம், வர 3 மணி நேரம். 3 and 3 plus 3 6 hours. சரி, நீ எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றேன்னு கேட்டேன். I asked him, how long you pray? ஐயோ, அது டைமே இல்ல, ஒரு 10 நிமிஷம். எங்க அம்மா ஜெபம் பண்ணுவாங்க. My mother will pray for me. ஈஸியா சொல்றேன், எங்க அம்மா ஜெபம் பண்ணுவாங்க. He told me my mother will pray for me. பிரயாணத்துல உன்ட வேலைக்கு 6 hours நீ கொடுக்கற, 6 மணி நேரம் நீ செலவு பண்ற. For your job you are journeying traveling for 6 hours. குறிப்பிட்ட இடத்துல நீ வேலைக்கு போற, அவ்வளவு நேரம் வேலை செய்யற. You are going to a particular place and working for so many hours. எனக்கு முதலிடம் கொடு. Give importance to the Lord. பொதுவா ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துல தசமபாகம் எடுத்துக்கிட்டாலே 2.5 மணி நேரம் கொடுக்கணும் நீங்க. 24 hours, at least 2.5 hours you have to tithe, you have to give as a tithe to the Lord. அப்ப அவ்வளவு நேரம் ஆண்டவருடைய சமூகத்தை அனுபவிக்க வேண்டியவங்க எவ்வளவு நேரம் நாம் தேவ சமூகத்துல ஜெபிக்கிறோம் சொல்லுங்க பாப்போம். To that extent we have to give time to the Lord, but how long we pray now? எத்தனை வீடுகள்ல காலையில 4 மணிக்கு எழும்பி ஜெபம் பண்ணி நாங்க பாட்டு பாடி தேவனை ஆராதிக்கிறோம் சொல்றவங்க கொஞ்சம் கை தூக்கி காட்டுங்க பாப்போம். Those who say 4 o'clock early in the morning and a family we raise up a hand and we praise God and we pray. 2 3 4 சிலருக்கு ஒரு 10 கை இருக்குது அவ்வளவுதான். I can see only 10 hands. காலையில முதல்ல கர்த்தருக்கு கொடுக்கணும். Early in the morning prioritize Lord. அப்ப இந்த உலகத்தின் பல அசுத்தங்கள் போராடும் நம்மளோட. The worldly uncleanness will strive with us. உபத்திரவங்கள் வந்து மேற்கொள்ள, afflictions will come and prevail over us. பிரச்சனைகள் சோதனைகள் நிறைந்த வாழ்க்கையில நாம் உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We are living in the world which is filled with trials and temptations. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம் இவைகளிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டுமானால், midst of all the situation we have to be preserved. ஏனென்றால் நம்ம அவருக்கு கர்த்தருக்கு முதல் இடம் நம்ம
கொடுக்கணும். Therefore, we have to prioritize the Lord. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய சமயங்களை நாம் கரெக்டா கொடுக்கணும். ஆண்டவரே, Whatever the time we have to give it to the Lord, we have to give it appropriately. கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்க, இந்த பிரச்சனைகள் சோதனைகள் வந்து எத்தனை பேர் தற்கொலை பண்ணி சாகுறாங்க. We see Christians, because of these temptations and problems, people commit suicide and die. பெந்தேகோஸ்தே குடும்பங்கள்ல அப்படிப்பட்ட மரணங்கள் நடக்குது. Even in Pentecostal families, we see this kind of deaths. கோயம்புத்தூர்ல இருக்கும்போது ஒரு சம்பவம் நடந்துச்சு. And as there in Coimbatore, an incident happened. கோயம்புத்தூர்ல ஆர்எஸ்புரம்ங்கறதான இடத்துல ஒரு குடும்பத்தாருக்கா ஜெபிக்க வர சொல்லி In இருந்தாங்க. a place called Araspuram, for a particular family was called to pray. அங்க ஜெபிக்க போயிருக்கும்போது அவங்க வீட்டுல சொல்றாங்க, எங்க வீட்டுல பாஸ்டர் டெய்லி இந்த மல்லிகைப்பூ வாடை அடிச்சுக்கிட்டே இருக்கும். Pastor, in our house we have a smell of jasmine flower. மல்லிகைப்பூ வாடை அடிக்கும், கொலுசு சத்தம் கேட்கும் திடீர்னு ராத்திரி. And then we hear the noise of the anklets and we smell the flower. எல்லாத்தையும் சுத்தி பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. But when we go around and see, there's nothing. எப்பத்துல இருந்து அப்படி வந்தது? From how long you have? நான் சொல்ல, இது போல என் பையன், வாலிப பையன், I have a young boy. என் மகன் கொஞ்சம் சில பிரச்சனைகளை மாட்டி He was caught in certain problems. அவன் வீட்டிலேயே சூசைட் பண்ணிக்கிட்டான். He committed his suicide. அவன் என்னைக்கு இறந்தானோ இறந்ததுல இருந்து இந்த மாதிரி ஒரு வாடை எங்க வீட்டுல வந்துகிட்டே. From the day he died, and after his death we are having problem with this. நானும் அவங்க வீட்டுல போகாது ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போதே ஒரு அந்த வாடை அடிக்குது. And I was praying there, I also started to smell that மல்லிகைப்பூ வாடை அடிக்குது. smell of jasmine flower. கொலுசு சத்தம் எப்ப கேக்குவங்க? I started to hear the நேரத்துல திடீர்னு கேட்கும் அந்த சத்தம். He told that during nights we used to hear this. ஒரு பெரிய தொல்லையா இருக்குது. So that's a problem. வீடுகள்ல சமாதானமா இருக்கவே முடியல. In this house they are not able to live peacefully. உடனே ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து உபவாசம் போட்டு ஜெபிச்சோம். Immediately I fasted and prayed in the Lord's presence. வீட்டுல உட்கார்ந்த கேத்தலிக்காரங்க தான். They are all Catholics. போய் உட்கார்ந்து போராடி ஜெபிச்சோம். We went and strived and prayed. வாங்க தொடர்ந்து ஆராதனைக்கு வாங்க, ஜெபத்துக்கு வாங்க. I told them continually come to the service and pray. உங்களுக்கு விடுதலை தருவார். And surely Lord shall deliver you. கொஞ்சம் கொஞ்சமா ஜெபத்துக்கு உபவாச ஜெபத்துக்கு அப்படியே காத்திருப்பதுக்குலாம் வந்தாங்க. They started to come for fasting, prayer and sharing meetings. கர்த்தர் அப்படியே அவங்களுக்கு ஒரு பெரிய மாறுதலை உண்டாக்கிட்டார். And God brought a great change in them. நல்ல ஒரு விசுவாச கர்த்தர் அவர்களை நிலைநிறுத்தி வச்சிருக்கிறார். God has sustained them as a good believers and family. Hallelujah. பிசாசு அவர்களை மேற்கொள்ளுது. Devil is trying to prevail them. இன்னொரு குடும்பத்தை பற்றி எனக்கு தெரியும். I also know about another family. கோயம்புத்தூர் உடுமலைப்பேட்டையில் இருக்கும்போது when I was there in Udumalapet, அவங்க வீட்டுக்குள்ள போன பயங்கர செப்டிக் டேங்க் ஓபன் பண்ண மாதிரி நாத்தமா. when we go to their house it smells so bad, it stinks so badly of septic tank. இதே போல ஒரு சூசைட் பண்ணதுனால அந்த குடும்பத்துல அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்தது. Therefore similarly there is also a suicide death there. வீட்டுல இருக்க முடியாது. They are not able to live in the house. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான நாற்றங்கிறது. A bad stink. அவ்வளவுதான் ப்ளீச்சிங் பவுடர் போட்டாலும் நாயில் அடிச்சாலும் அந்த ஸ்மெல் வரும். Whatever bleaching powder or phenol you put there, it smells badly. ஜெபிக்கும்போது கர்த்தர் விடுதலை தந்தார். When we prayed, God delivered them. தேவனுடைய சமூகத்துல போகும்போது தேவனை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் அவர்களுக்கு விடுதலையை தருகிறார். When we go to God's presence and when we call unto him, God delivers us and sets us free. அவர்கள் இந்த உலகத்தில் உள்ள சம்பவங்கள் யாதொன்றிலும் அவர்கள் அசைக்கப்படாதபடிக்கு உறுதியா இருக்கிறார்கள். They are standing firm so that worldly things will not move or shake them. நாம் அசைவில்லாத ஒரு ராஜ்யத்தை நாம் பெறக்கூடியவர்கள். Because we are the people those who are ready to possess the immovable kingdom. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? Therefore what Lord Jesus Christ told, கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டுகிறவன், he who builds his house on the rock, புத்தியுள்ள ஒரு மனுஷன், he is a wise man. அவன் வாழ்க்கையை யாதொன்று அசைக்க முடியாது. Nothing can shake him in his life. அதனால தாவீது சொல்லுகிறார். Therefore David says, என்ன சொல்றார்? அவரே என் கன்மலை. so he is telling he only is my rock. ஹalleluya. Hallelujah. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. Let's all say together. அவரே என் கன்மலை. சொல்லுங்க. He only is my rock. அவரே என் கன்மலை. He is only is my rock. என் ரட்சிப்பு. My salvation. என் உயர்ந்த அடைக்கலம். He is my defense. மூணு ஹalleluya சொல்லிரோமா? Let's shout 3 hallelujah. ஹalleluya. Hallelujah. Hallelujah. ஹalleluya. Hallelujah. அப்படியானால் அவர் நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுது கன்மலையா மாறுவார்? So how and when he will become rock in our life? அதிக சமயம் ஆயிருச்சு, வேகமா ஓடுறேன். I'm rushing. அதனால நீங்க அவசரமா போறதுனால சிலர் எல்லாம் சீக்கிரம் முடிச்சிட்டு போகணும்னு விரும்புவீங்க. அதனால சுருக்கமா நான் சொல்ற முடியும். I'm completing this in short. கன்மலை என்று சொன்னால் எப்பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையில கன்மலையாக மாறுகிறார்? When we say rock, when he is going to become rock in our life? ஏனென்றால் அவரே கன்மலை என்று உபாகமம் 32ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். Deuteronomy chapter 32 verses 4 tells that he is a rock. சொல்லிருக்கு, அவர் கன்மலை. அவர் கன்மலை. அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகள் எல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். He is rock, his work is perfect. For all his ways are judgment, they are God of truth and without iniquity, just as right is he. அவர் கன்மலை. He is the rock. அப்படியானால் என்ன கன்மலை? So what rock? அவர் ரட்சிப்பின் கன்மலையா இருக்கிறார். He is the rock of salvation. அப்படி ஆண்டவர் ரட்சணிய கன்மலையா இருக்கிறார். He is the rock of salvation. வேதம் சொல்லி இருக்கிறது அவர் நம்மை ஜெனிப்பித்த கன்மலை என்று வேதம் Scripture says that he is rock who begot us. அவர் இஸ்ரவேலின் கன்மலையாக இருக்கிறார். He is the rock of Israel. அது மாத்திரமல்ல, அவர் நமக்கு பலனான கன்மலையா
இருக்கிறார். Not only that, he is the rock of our strength. எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையா இருக்கிறார். He is the rock whom we can reach and possess. அவர் நமக்கு நித்தியமான கண்மலையா இருக்கிறார். He is an everlasting rock. நம்முடைய தாகத்தை தீர்க்கும் கண்மலையா இருக்கிறார். He is the rock who quenches our thirst. நாம் நம்புகிற கண்மலையா இருக்கிறார். He is the rock whom in we hope. நமக்கு அடைக்கலமான கண்மலையா இருக்கிறார். He is the rock of our refuge. இப்படியே வேதத்தில் வாசித்தால் அவர் கண்மலை 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 நம்முடைய தாகமெல்லாம் தீர்க்கப்படுகிற கண்மலை. Therefore when we read the scripture, he is the rock and he is the rock who quenches our thirst. பாதுகாக்கிற கண்மலை. He is the rock who preserves us. ஆகையினால நம்மளுக்கு எல்லாவற்றிலும் நமக்கு உதவி செய்கிறவரா இருக்கிறார். He in everything helps us. நம்முடைய ஆண்டவர் இப்படி இருக்கிறதுனால Because our God is like this, நீங்க என்ன செய்யணும்? அந்த கண்மலையை நோக்கி பார்க்கணும். you have to look onto this rock. அந்த ஒத்தாசை அங்கிருந்து தான் உங்களுக்கு வருது. And help comes from us. வியாதியா, A disease, உங்களுக்கு பாதுகாப்பு அந்த கண்மலையில இருந்து தான். protection comes from him, this rock. உங்களுடைய தாகம் தீர்க்கப்படணுமா? If your thirst has to be quenched, உங்க வாஞ்சை எல்லாம் நிறைவேறணுமா? if your desire has to be fulfilled, என் கண்மலையானவரே கூப்பிடணும். you have to call Rock of Israel. என்னை காக்கும் தெய்வமே கூப்பிடணும். You have to call, O God who preserves me. நித்திய கண்மலை என்று சொன்னால் என்ன? Everlasting rocks, what does it mean? நீங்க உலகத்துல பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவருடைய கண்கள் உங்களை காப்பாத்தது. Before you have been born in this world, his eyes saw you. தாயின் கற்பத்துல எப்படி உருவானீங்கங்கிற உங்களுக்கு தெரியாது. அவர் எல்லாவற்றையும் அவர் முன்கரித்து வைத்திருந்தார். You do not know how you are formed in the womb, but he clearly understands and he knows it. ஆகையினால அந்த முன்குறித்து வைத்தபடியினால் அவர் அவருடைய சிருஷ்டிப்பின்படி நம்மை உருவாக்கி ஏற்ற சமயத்தில் அவருடைய சித்தத்தை நமக்குள்ளே அவர் நிறைவேற்றுகிறார். Because he is predestined as a right time, he has been created as an aspect to fulfill his will at the right time. ஆகையினால அவர் நம்முடைய கண்மலையா இருக்கிறதுனால, Because he is a rock. இதுல நீங்க 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 4 வசனத்துல வாசித்தா, 1 Corinthians chapter 10 verses 11 verse 4, when you read, 10 நம்மோடு கூட எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடிச்சாங்க. அவர்களோடு சேர்ந்த ஞான கண்மலையின் தண்ணீரை குடிச்சாங்க. அந்த கண்மலை கிறிஸ்துவே. and all that drank same spiritual drink, for they drank the spiritual rock and followed, and that rock was Christ. அதுக்கு அவர் எப்படிப்பட்ட கண்மலையா இருக்கிறார்? What kind of rock he is? நல்ல ஞான கண்மலையா இருக்கிறார். He is the spiritual rock. ஹalleluya, Hallelujah. ஹalleluya, Hallelujah. அவர் என்னுடைய ஞான கண்மலை. He is my spiritual rock. ஆகையினால் நான் என்ன செய்கிறேன்? Therefore what I do, அந்த கண்மலை எனக்காக ஒரு நாள் அடிக்கப்பட்டது. and this rock was crucified for me. மோசே இடத்துல அதுதான் கர்த்தர் சொன்னார், அந்த தாகம் ஜனங்கள் தீர்க்கணும். ஆனால் ஆண்டவர் மோசேயை பார்த்து சொன்னார், அந்த கண்மலையை பார்த்து அடின்னு சொன்னார். The Lord spoke to Moses for quenching the people's thirst. He told, strike on the rock. கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டதற்கு அது அடையாளம். It signifies the crucifixion of Jesus on the cross. சிலுவையில் இயேசு அடிக்கப்பட்டு அங்கிருந்து நமக்காக கிருபையின் ஊற்றை, நன்மையின் ஊற்றை, சுகத்தின் ஊற்றை, ஜீவனை கொடுத்தது போல, Therefore Jesus Christ was crucified. He was the fountain of the health, and he was the fountain of all the blessings. மோசே கண்மலை அடைத்து தண்ணீர் புறப்பட்ட ஜனங்களுடைய தாகம் எல்லாம் தீர்க்கப்பட்டது. Moses struck on the rock and water rushed out and it quenched the people's thirst. இரண்டாவது அந்த கண்மலையை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ அந்த கண்மலையை நீ அடிக்காத, இப்ப பேசுன்னு சொல்லி சொன்னார். Second Lord spoke to Moses, speak to the rock and do not strike it. என்னாகமம் 20 அதிகாரம் 8 வசனத்துல அதை சொல்றார். Numbers 28 refers this. நீ அந்த கண்மலையை பார்த்து பேசுன்னு சொன்னார். He told, speak to the rock. அவன் கண்மலையை பார்த்து என்ன செய்தான்? But what he did, அவன் திரும்ப அந்த கண்மலையை அடித்தான். again he struck over the rock. ஜனங்கள்லாம் தண்ணீர் குடிச்சாங்க, மிருகங்களும் தண்ணீர் குடிச்சிச்சு. People drank the water and also the livestock. அவன் அந்த நேரத்துல தேவனுடைய நாமத்தை வீணிலே வணங்கிட்டான். But in God's name, அந்த சொல்ல, என் நாமத்தை நீ பரிசுத்த குலைச்சலாக்கிட்ட. you have profaned my name. நான் கண்மலையை பார்த்து பேசும்படியாக சொன்னேன். I told you to speak to the Lord. இயேசுவை இன்னும் சிலர் மறுபடியும் அறையிறாங்க சிலுவையில. Some people are again crucifying Jesus on the இப்போ cross. நமக்காக அவர் அடிக்கப்பட்ட தேவாட்டு குட்டியா இருக்கிறார். He is the lamb who was crucified for us. நம்முடைய தாகத்தை தீர்க்கிற கண்மலையா இருக்கிறார். He is the rock who quenches our thirst. உங்களை பாதுகாக்கும் கண்மலையா இருக்கிறார். He is the rock who preserves us. உங்களை ரட்சிக்கும்படியா ரட்சிப்பின் கண்மலையா இருக்கிறார். He is the rock of salvation to save you. உங்களோடு கூட கடந்து வருகிற ஞான கண்மலையா இருக்கிறார். He is the spiritual rock who walks with you. உங்களை பின்தொடருகிற கண்மலையா இருக்கிறார். He is the rock who pursues you. இப்படிப்பட்ட தேவாதி தேவன், The God of God like this. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஆண்டவர் Beloved, this God, நமக்கு இருக்கிறபடினா நம்ம என்ன செய்யணும்? because He is for us, what we have to do? கண்மலை நமக்குள்ள உதவி செய்ய வேண்டுமானால், If this rock has to help us, அந்த 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 1 வசனத்தை நீங்க வாசிக்கும்போது, 1 Corinthians chapter 10 verses 1, when you read, அவர்களுக்கு அந்த ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே அவர்களோடு கடந்து வந்தாரு. அந்த ஞான அந்த கண்மலை கிறிஸ்துவே என்று it சொல்லுகிறார். is told that the rock was Christ.
ஆனால் எப்படி அவர்களுக்கு உதவியா இருந்தார்? How he was helping them? அவர்கள் 1 வசனம் 2 வசனத்துல வாசிக்கும் போது Verses 1 and 10 when you read, அவர்கள் இப்படி இருக்க எல்லாம் சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்றிருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாயிருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள், எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள், எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். இவர்கள் எல்லாரும் ஒரே ஞானபானத்தை புசித்தார்கள். they drank they ate the spiritual food. ரெண்டு காரியம், இவர்கள் மேகத்திற்கு கீழ் இருந்தார்கள். Two things, they were under the clouds. பிதாக்களோடு கூட அந்த கண்மலை அவர்களோடு கூட வந்தது காரணம் இவர்கள் மேகத்திற்கு கீழ் இருந்தார்கள் சொல்லி இருக்கு. Rock was with them and because they were under the cloud. இரண்டாவது, Second, இவர்கள் சமுத்திரத்தின் வழியாய் நடத்தப்பட்டார்கள். all passed through the sea. மேகத்தின் கீழ் என்று சொன்னால் என்ன? They were under the cloud. What does it mean? மோசேயின் நடத்திப்பின் கீழ் இருந்தார்கள். They were under the leadership of Moses. தேவ ஆவியானுடைய நடத்துதலின் கீழ் They were இருந்தார்கள். under the leadership of the Holy சபையின் Spirit. நடத்திப்புக்கு கீழ் அவர்கள் They இருந்தார்கள். were under the leadership of the Spirit church. அந்த ஒழுங்குக்கு கீழ் இருந்தார்கள். அவர்கள் They நடத்தப்படுகிறார்கள். were under this discipline and they were led. ஆகினால் இந்த ஞான கண்மலை அவருடைய தாகத்தை தீர்க்குது. So the spiritual walk quenched their thirst. இந்த ஞான கண்மலை அவர்கள் நம்பி இருக்கிற கண்மலை அவர்களுக்கு உதவி செய்கிறது. And the spiritual rock which they believed they'd help them. இந்த கண்மலை அவர்களுக்கு அடைக்கலமா இருக்குது. It is a great refuge for them. இந்த கண்மலை அவர்களுக்கு பலனாக இருக்குது. It is a strength, this rock is strength for them. ஏனென்றால் அந்த மேகத்திற்கு கீழ அவங்க இருக்கிறாங்க. Because they were under this cloud. இரண்டாவது, Second, அவர்கள் சமுத்திரத்தின் வழியாய் நடத்தப்பட்டார்கள். all they were passed through the sea. இந்த சமுத்திரத்தின் வழியாக நடத்த செங்கடலை கடந்து போறாங்க. They crossed the Red Sea. இந்த செங்கடலை கடந்து போவதற்கு எதுக்கு அடையாளமா இருக்கிறது? What does it signify? ஞானசான சத்தியத்துக்கு அடையாளமா இருக்கிறது. It signifies the truth of baptism. அதான் மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். They were baptized they were the cloud and by the sea. அப்ப இந்த சமுத்திரத்தினால் ஞானஸ்நானம். அப்போ இப்ப சமுத்திரத்தை சிவந்த சமுத்திரத்தை கடந்து போறது ஞானசான சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிறதை காட்டுகிறது. Crossing Red Sea signifies obeying to the truth of baptism. நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து அந்த கண்மலை உங்களுக்கு உதவியா இருக்க வேண்டுமானால், When you hear your God's word and obey to God's word, if the rock has to help you, ஒன்று நீங்கள் சபையின் நடத்திப்புக்குள்ள வரணும். first you have to come under the leadership of the church. இரண்டாவது, நீங்க ஞானஸ்நான சத்திய திரு வசனத்தினால் உங்களை சுத்திகரித்துக் கொண்டிருக்க வேண்டும். Second, you have to sanctify yourself through the word of God. தாம் திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து Through God's word and through baptism you sanctify yourself. அந்த ஞானஸ்நானம் நிமித்தமாக திரு வசனத்தினால் நீங்கள் சுத்தமாக்கப்படுறீங்க. Through the baptism and through God's word you are sanctified. ஒரு சிஎஸ்ஐ சகோதரர் இருந்தாரு. There was a CSI brother. என்னோட பேசிக்கிட்டு He was இருக்கும்போது, a reverend. He was நீங்க இந்த சிவந்த சமுத்திரத்தை கடந்து போவதற்கு எதற்கு நிழலா? ஞானஸ்நானத்துக்கு நிழலா தான சொல்றீங்க You are பாஸ்டர். telling that crossing Red Sea is the shadow of baptism. That's right. அப்போ ஞானஸ்நானம் சிவந்த சமுத்திரத்தை வழியா கடந்து போறோம், அது ஞானஸ்நான சத்தியத்துக்கு அடையாளம்னா, அப்போ அந்த சமுத்திரத்தை கடக்கும் போது பிள்ளைகள் எல்லாரும் தானே கடந்து போனாங்க. ஏன் குழந்தை ஞானஸ்நானத்தை நீங்க வெறுக்கிறீங்கன்னு கேட்டார். If it signifies baptism, then why are you hating child baptism? He asked me. நான் சொன்ன குழந்தை ஞானஸ்நானம் பைபிள்ல சொல்லல. I told them the Bible does not signify child baptism. விசுவாசத்தினால் ஞானஸ்நானம் எடுக்கணும்னு சொல்லி இருக்குது. He told that you have to believe and take the baptism. ஞானம் வந்து ஞானஸ்நானம் தேவனுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று உன் முழு இருதயத்தோடு விசுவாசித்தாதான் அவர்கள் ஞானஸ்நானம் எடுக்கணும்னு சொல்லி With all your heart, when you believe that Lord Jesus Christ is the Son of God, only then you have to take the baptism. குழந்தை ஞானஸ்நானம் வேதத்துல சொல்லல. Child baptism, the Bible does not speak about this. சொல்லி சொன்னேன். And I told this. நீங்க அவன் சமுத்திரத்தை கடந்து போனாங்களே. You told that they crossed Red Sea. அப்ப குழந்தைகள் தானே கடந்து போனாங்க. So also children would have crossed it. பிள்ளைகளையும் தூக்கிட்டு போனாங்களே. Also to babies. பெரியவங்க மட்டுமா அந்த சமுத்திரத்தின் வழியா போனாங்க. Only elders crossed the Red அப்ப Sea. ஞானஸ்நான சத்தியம் என்று சொன்னால் அப்ப குழந்தைகள் தானே தூக்கிட்டு போனா, அப்ப குழந்தைகளுக்கு ஞானஸ்நானம் எடுக்கணும். So when it signifies truth of baptism, truth, it is also signifies that the children also take baptism. நான் சொன்னேன், அது கரெக்ட் தான், நீங்க சொல்றது சரிதான். And I told that what you say is right. குழந்தைகள் மட்டும் இல்ல, Not only children. ஒரு மிருக ஜீவன்களும் பெண்ணுக்கு வைக்கப்படாதுன்னு. No livestock were left behind. எங்கள் ஆடு மாடுகளோடு போய் தான் ஆராதிப்போம்னு சொன்னார். Also sheep and cows they were there. எல்லா தட்டுமுட்டுகளையும் தூக்கிட்டு வந்துட்டாங்க. Also they took their utensils. ஆனால வீடுகள் இருக்கிற ஆடு மாடு கோழி என்னென்னலாம் அங்க எகிப்தில இருந்து கொண்டு வந்தாங்க, எந்தெந்த பாத்திரங்கள் எல்லாத்துக்கும் ஞானஸ்நானம் கொடுக்கணும். Then you have to baptize all your utensils, all your sheep, cows and also. Hallelujah. All this.
ஞானசானம் அப்படித்தானே கேட்கணும். Baptism, it means that. இது அவர்கள் என்ன செய்யறாங்க, எப்படியோ தங்களுக்குரியவர்களை நிலைநிறுத்தணும். So they somehow wanting to fulfill or sustain their thoughts. ஞானசானம் என்று சொல்ல தேவனுடைய ஞானசானம் என்னைக்கோ எடுத்துட்டு முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காதீங்க. Do not think that baptism we have taken someday, that's over. ஒரு சகோதரன் வந்து ஞானசானம் கொடுத்தேன். I gave baptism for a brother. ஞானசானம் கொடுத்தவன அப்பாடி ரொம்ப நாளா நான் காத்திருந்தேன். So he told that, oh, I was waiting for so long. நான் சொன்ன ஒழுங்கா சர்ச்சுக்கு வந்தாதான் நான் ஞானசானம் கொடுப்பேன். I told that when you come to church properly, only then I'll baptize you. ஜெகன் வந்திருக்கிறார், ஞானசானம் கொடுக்கணும் சொல்லி இருக்கு. Jagan has come and we have to baptize him. இன்னைக்கு ஒரு நாள் வர கூட தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கணும். அப்பதான் Not only for ஞானசானம் this day today, and he has to continue to come. அப்ப அந்த ஞானசானம் கொடுக்கணும், என்ன செய்ய, ஞானசானம் எடுக்கணும். We have to take baptism. வந்துகிட்டு இருந்தாரு. So he was coming. அப்ப ஞானசானம் ஆராதனைச்சு ஞானசானம் கொடுத்துட்டேன். So I gave him, I baptized him. பாஸ்டர் ரொம்ப நன்றி பாஸ்டர். Pastor, thank you so much. இதுக்கு தான் நான் காத்துக்கிட்டு I இருந்தேன். was waiting for this. ஞானசானம் எடுத்துட்டேன். I have taken baptism. அப்பா இனி சர்ச்சுக்கு வராட்டாலும் பிரச்சனை கிடையாது. Even after this, if I don't come to church, இதுக்காக நான் வந்தே எடுத்துட்டேன், இனி பரலோகத்துக்கு போயிருவேன். then after this I'll go to heaven directly. அப்படி அல்ல. ஞானசானம் என்பது அன்னைக்கு ஒரு நாள் நீ எடுத்தாலும் ஒவ்வொரு நாளும் அந்த உபதேசத்துக்கு நீ கீழ்ப்படிந்து கொண்டே இருக்கணும். அந்த Baptism, it is not when you take and after that you have to completely obey to the doctrines. உங்களை பாவத்துக்கு மரித்தவர்களாக நீதிக்கென்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கென்று பிழைத்தவர்களாக நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்க You have வேண்டும். to die for sin and you have to rise up for righteousness for the sake of Christ. அப்ப தேவனுடைய நடத்திப்புக்கும் தேவனுடைய திருவசனத்துக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும்போது இந்த கன்மலை உங்களுக்கு உதவியா இருக்கிறது. When you obey to God's word and God's leadership, this rock will help இந்த you. கன்மலை நீங்கள் நோக்கி பாருங்கள். Look onto this rock. உங்களுடைய தாகமெல்லாம் அவர் தூக்கி தீர்த்து விடுவார். He'll quench all your thirst. அவர் உடையான சேற்றிலிருந்து உங்களை தூக்கி And he எடுத்தார். will lift you up from the miry clay. தூக்கி எடுத்து கன்மலையின் மேல் அப்படியே கால்களை உறுதிப்படுத்தி And he will வச்சிருக்கிறார். make you to stand on the high places of the rock. அதான் நான் பாட்டு பாடுறோம். என்ன உயர்ந்த கன்மலையே என்றும் மாறாதை கலமே, என்ன உயர்ந்த கன்மலையே என்றும் மாறாதை கலமே, நமக்கு உயர்ந்த கன்மலை. He is my rock. இரண்டாவது, Second, அவர் ரட்சிப்புமானவர். he is my salvation. இயேசுதான் ரட்சிப்பின் அதிபதி. Jesus is the author of salvation. அவர்தான் நம்முடைய ரட்சிப்பு. He is my salvation. ரட்சிப்பு என்றால் விடுதலை. Salvation refers to ரட்சிப்பு deliverance. என்றால் நமக்கு கிடைக்கிற ஜெயம். Salvation refers to victory. நமக்கு கிடைக்கிற ஒரு மேன்மை. It is the excellence. இயேசுவை வேதம் என்ன சொல்லி இருக்கிறது? What is scripture talks about Jesus? அவர் ரட்சிப்பின் அதிபதி என்று சொல்லி அழைக்கிறது. It calls him, he is the author of salvation. இயேசு உலக ரட்சகர் என்று He is சொல்லப்பட்டிருக்கிறது. told that Jesus is the savior of the world. உங்களுக்காக ஒரு ரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். Because Savior is born in the city of David. ஏன் இயேசு பெத்லகேம் ஊரிலே பிறந்தார்? Jesus was born in Bethlehem. பெத்லகேம் இந்த பூமியில் உள்ள மத்தியில் இருக்கிறதான மையத்தில் இருக்கிறதான ஒரு இடம். Bethlehem is the place, center point of the entire world. ஏனென்றால் பூமியின் 4 திசைகளுக்கு ரட்சிப்பு அங்கிருந்து தான் புறப்படுகிறது. Because salvation for the entire 4 sides of this nation comes அந்த from there. ரட்சிப்பு அந்த ஜெயம் வேற எங்கிருந்து வராது. Salvation and victory will not come from anything else. வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே Below the heavens and above the earth. ரட்சிக்கப்படும்படிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் இல்லாமல் வேறொரு நாமமும் கட்டளையிடப்படவில்லை. Other than the name of Jesus, there is no other name commanded for the salvation. ஹalleluya. Hallelujah. இயேசுவின் நாமம் தான் கட்டளையிடப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட The name நாமம். of Jesus is the approved name and also acknowledged. அவர் பாவமில்லாத இரட்சகர். He is the Savior who is not having sin. அவர் விடுதலை தரக்கூடிய இரட்சகர். He is the Savior who delivers you. எந்த மனுஷனுக்கு ரட்சிப்பு வேண்டுமானால் அது கிழக்கே இருந்தோ மேற்கே இருந்தோ வனாந்தர திசையில் இருந்தோ ரட்சிப்பு உண்டாகாது. For any man salvation will not come from east or west or not from the wilderness. அந்த ரட்சிப்பு கர்த்தரால வரும். And salvation will come from the Lord. ரட்சிப்பு கர்த்தருடையது. Salvation is for the Lord. ஆண்டவர் சொன்னார் ரட்சிக்க கூடாதபடிக்கு என் கரம் குறுகி போகவில்லை என்று Therefore Lord told சொல்கிறார். that my hands are not shortened so that I cannot save you. ஆகையால் உங்களுக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்களுக்கு ஜெயம் வேணுமா, Any situation, if you want victory, if நன்மை வேணுமா, you want goodness, அந்த ரட்சிப்பை நோக்கி பார்த்து கொண்டே இருங்க. keep looking onto this அப்ப salvation. அந்த ரட்சிப்பை நீங்கள் அடைய வேண்டுமானால் இந்த 62ஆம் சங்கீதத்தில் நீங்கள் 1ஆம் வசனத்துல வாசிச்சா, If you have to possess this salvation in Psalm 62 verses அந்த 1, when you ரட்சிப்பு read, வேணும் என்று சொன்னால் if you want this salvation, தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். truly my soul silently waits for God and from him comes my
my salvation. அப்ப ரட்சிப்பு வரணும்னா என்ன செய்யணும்? For the salvation, then what you have to do? தேவனை நோக்கி அமர்ந்திருக்கணும். Silently you have to wait for God. நல்ல அதிகாலையில உட்கார்ந்து நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Early morning sit nicely and praise nicely. அப்பதான் உனக்கு ஜெயம் கிடைக்கும். And only then you'll get the victory. அதிகாலையில உட்கார்ந்து நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Keep praising God early in the morning. 2 மணிக்கு கோயம்பேடுக்கு போறோம்னா 1 மணிக்கு உட்கார்ந்து ஜெபம் பண்ணணும். என்ன? 2 o'clock Coimbatore. நாராயணன். 1 o'clock you have to sit என்ன and pray. செய்யணும்? ஐயோ 2 மணிக்கே காலையில கோயம்பேடுக்கு போயிடுறயா. 2 o'clock I'm going to Coimbatore. அதனால ஜெபம் வாங்க போற டைம் 4 மணிக்கெல்லாம் முடியல நம்மளால. So I don't have time to pray at 4 o'clock. அப்ப 1 மணிக்கே எழுப்பி உட்கார்ந்து ஜெபம் Then you have to பண்ணணும். wake up early in the morning. அமர்ந்திருந்து ஜெபம் பண்ணிட்டு போகணும். You have to sit down and pray. அப்பதான் கர்த்தர் வியாபாரத்தை ஆசீர்வதிப்பார். And only then Lord will bless your business. ஹல்லேலூயா. Hallelujah. அப்ப அமர்ந்திருக்க முடியல. The people are not able to sit. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அமர்ந்திரு, உனக்கு ரட்சிப்பு வரும். Sit down and you'll have the உனக்கு salvation. நன்மை வரும். Godness will come. ஆசீர்வாதங்கள் வரும். Blessings will come. ஆண்டவர் என்ன சொல்றாரு? What Lord says, அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளு. be still and know that I am God. அதே 62ஆம் சங்கீதத்துல நீங்க 5ஆம் வசனத்துல வாசிக்கிறது, என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். Psalm 62:5, my soul waits silently for God alone, for my expectation is from Him. பாஸ்டர் இவ்வளவு நாளா காத்திருக்கேன் பாஸ்டர், ஒண்ணுமே நடக்கிறது இல்ல. Pastor, so long I've been waiting but nothing is happening. நீ எவ்வளவு நேரம் அமர்ந்திருந்த? How long you were sitting? இந்த ஊழியத்துல வேற யாரும் உதவி செய்யல. In this ministry no one is helping. யாருடைய சப்போர்ட்டும் கிடையாது. There's no one support. எத்தனையோ பேர் உதவி செய்ய முன்னுக்கு வர்றேன்னு சொன்னாங்க. Many people wanted to come forward and help. வாங்க, உங்களுக்கு உங்களை என்னென்ன விதத்துல தூக்கிடுவாங்க. They told that come here and we will help you and lift you up. ஒன்னு தெரியும், But one thing I know, அமர்ந்திருப்பாங்களா? let me sit down. ஜெபிக்க மாத்திரம் தான் தெரியும். We only know to pray. வேற ஒண்ணும் பெரிய காரியங்கள் ஒண்ணு. Nothing else we do not. ஒவ்வொரு வேளையிலும் எப்படி உண்டானது? Everything how it happened. ஜெபத்தினால கர்த்தர் கிரியை செய்கிறார். Lord works through this prayer. நீங்க நம்புகிறது அவரால உங்களுக்கு கிடைக்கும். Whatever you hope it will come from Him. ஆண்டவர் இவ்வளவு நாளா நம்பி பார்த்தா ஒண்ணுமே நடக்கலையே. I hope for so long but nothing happened. அமர்ந்திரு, கர்த்தர் நீ நம்புறது அவரால வரும் உனக்கு. Wait silently for God and whatever you expect is from Him. நம்புகிற காரியங்கள் அவரால கிடைக்கும். Expectation you will get from Him. அது மாத்திரம் 4ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்துல வாசிச்சா, not only that, Psalms 4:4 when you read, படுக்கையில இருந்துகிட்டே நீ அமர்ந்திருந்து பேசிக்கிட்டே இரு. it is told that meditate in your bed and கர்த்தர் உங்களுக்கு அதை வாய்க்க பண்ணுவாரா? it is told that Lord will come to make it to fulfill. படுக்கையில் உங்கள் இருதயத்திலே பேசிக்கொண்டே அமர்ந்திருங்க. Meditate within your heart on your bed. படுக்கையில இருக்கும்போது எப்படி இருக்கணுமா? In your bed how you have to be? படுத்துக்கிட்டு இருந்தாலும் என்ன செய்யணும்? Even when you are sleeping. நித்திரையா இருக்கிறேன், I am sleeping. என் ஆவி விழிச்சிரு, என் இருதயமோ விழிச்சிருக்குது. But my heart is awake. தூக்கிட்டு தான் இருக்கிறேன், I am sleeping. இருதயம் விழிச்சிருக்குது. But my heart is awake. பேசிக்கிட்டே இருக்குது. I keep talking. தேவனோடு பேசிக்கிட்டே இருக்கிறேன். Keep talking to God. ஆண்டவரே நம்பி இருக்கிறேன். ஆண்டவரே, Lord I believe in you. சமூகத்துல உம்மை நோக்கிக்கிட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, Lord in your presence I'm calling you. நீர் எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, Lord you help me. ஓ ஹல்லேலூயா. Hallelujah. நான் தேவனை நோக்கி காத்திருக்கிறேன். I wait for the Lord. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அமர்ந்து இருக்கிறீங்க, ஆனால் சில காரியங்களை விடாம பிடிச்சுக்கிட்டு நீங்க இருக்கிறீங்க. விடாம பிடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. எப்படி அது உங்களுக்கு கர்த்தர் வாய்க்க பண்ணுவார்? The Lord is telling that you are sitting in my presence, but certain things you are not forsaking it, you are holding on to you. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் சொல்லி இருக்குது, God's promise says மனம் திரும்பி அமர்ந்து இருக்கணுமா? you have to return and sit in His presence. ஏசாயா 30ஆம் அதிகாரத்தை நீங்க வாசி பாருங்க. Isaiah 30 verses when you read. 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, Isaiah chapter 30 verses 15 when you read. இருக்கிறீங்க சரி, ஜெபம் பண்றீங்க சரி. It's good that you are praying. பாஸ்டர் இந்த வார பிரசங்கம் பண்ணாரு, Pastor preached this week. அமர்ந்து இருக்க சொல்லி இருந்தாரு. He has told me to sit down. ஜெபம் பண்ணி பாப்போன்னு ஒரு வாரம் இருக்கிறீங்க. So you're waiting and praying for a week. சில காரியங்கள் எல்லாம் பிடிவாதமா சில சுபாவங்களை விடாம உட்கார்ந்துகிட்டு இருந்தீங்கன்னா கிடைக்காது உங்களுக்கு. Certain natures and certain attributes of you, you're not forsaking it, you're holding on to you. அந்த 30:15 நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீங்க. It is told that in returning and rest you shall be saved. ரட்சிப்பு எப்படி வரும்? How you get the salvation? ஜெயம் எப்படி வரும்? How will you get the victory? நன்மை எப்படி வரும்? How will you get the goodness? மனம் திரும்பி அமர்ந்திருங்க. You have to repent, return and rest, and then you shall be saved. மனம் திரும்பி அமர்ந்திருங்க. You have to repent and then sit. மனம் பொருந்தி செவி கொடுங்க. You have to repent and then heed to me. அப்ப தேசத்தின் நன்மைகளை புசிப்பீர்கள். And then you will be eat the goodness of the land. மனம் திரும்பணும். You have to repent. மதம் மாறுறது இல்ல. It is not that no changing. மனம் மாறுறது. It is not changing the religion. மனதை மாற்றணும். You have to change your mind. மனத்தை மாற்றி தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க You have வேண்டும். to change your mind and obey to God's word. ஆகையால் அப்படி இருக்குமானால் அவர் உங்களுக்கு ரட்சிப்பா இருப்பார். And when you do this, and He'll be your salvation. அது மாத்திரமல்ல, Not only that, இன்னொரு பக்கத்தை நீங்க பதறி ஒரு காரியங்களை செய்யக்கூடாது. another side, you should not hasten to anything. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்துல வாசிக்கும்போது, Acts 19:36 when you read, நீங்க பதறாம அமர்ந்திருங்கன்னு சொல்றாரு. it is told that be quiet and do nothing rashly. நீங்கள் ஒன்றும் பதறி செய்யாமல் அமர்ந்திருக்க வேண்டும். You ought to be quiet and do nothing rashly. எல்லாத்தையும் அவசரப்பட்டு முடிச்சிருவாங்க. கடைசில பார்த்தா டபா டபான்னு எல்லாம் ஒண்ணுமில்லாம போய். People do haste and do certain things. இந்த பைபிள்
இந்த உலகத்துல சொல்லுவாங்களா, ஆத்திரக்காரனுக்கு புத்திமட்டு. In the world, people say that the man who is hasty is a உடனே fool. எல்லாம் பண்ணி முடிச்சிடணும், Immediately they want to do உடனே things. நடந்துடணும். Immediately they want things. அது கிடையாது. அமர்ந்திருங்க, பொறுமையா இருங்க, Be patient. அவசரப்படாதீங்க, Do not haste. சாந்தமா இருங்களே. Be quiet. விசுவாசிக்கிறவன் பதறான். You believe not பதறி haste. எதையும் செய்யாதீங்க. Do not do anything in haste. உடனே அதை முடிச்சிடணும் நினைக்காதீங்க. Immediately want to do certain things. Do not do it. ஆரம்பத்துல துரிதமா நடக்கிறது முடிவில் நிக்காதா. People when they do it hastily, in the end it will not be there. நிதானமா பொறுமையா இருக்கிறேன், Patiently I'm doing it. பதறி செய்யாதீங்க. Do not do hastily. இன்னொரு பக்கம் 21 சங்கீதத்தை அதே அப்போஸ்தலர் 21ல வாசிச்சீங்கன்னா, Acts 21 another side when you read, தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நீ அமர்ந்து இருக்கணும். you have to surrender yourself to the will of God and do not act hastily. அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல, Acts 21:14, கர்த்தருடைய சித்தம் ஆக கடவதென்று அமர்ந்திருந்தோம். it is told that we sat down saying that the will of the Lord be done. ஆகையினால நீங்க பதறி ஒரு காரியங்களை பண்ணாதீங்க. So do not do anything hastily. பதறாமல் அமர்ந்திருங்கள். Do not haste. மனம் திரும்பி அமர்ந்து Repent and sit down. நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். Be still and know that I am God. தேவனை நோக்கி அமர்ந்திரு. Look unto the Lord and be still. ரட்சிப்பு அவரால வரும். And salvation is from Him. உங்கள் தேவனால உங்களுக்கு ஜெயம் உண்டாகும். From your God you'll get the victory. பதறாம அமர்ந்திருங்களே. Sit down without hasty. என்ன பண்ண What to do? என்ன செய்ய What to do? கன்வென்ஷன் வச்சிட்டோம், என்ன செய்ய? We have convention. இடம் வாங்க போறோம், என்ன செய்ய? We are going to buy this. பில்டிங் கட்ட போறோம், என்ன செய்ய? We are going to build building. என்ன செய்யணும் எனக்கு ஒண்ணுமே புரியலையே. I'm confused on what to do. உட்கார்ந்து தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்தா போதும். Just sit down and keep praising God. நிறைய அனுபவிச்சிருக்கிறேன். Many experience I've got. உட்கார்ந்து சோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். I'll keep sitting and keep praising ஜெபம் God. பண்ணிக்கிட்டே இருப்பேன். எனக்கு ஒரு பாரம் ஆச்சுனா உட்கார்ந்துருவேன் ஜெபத்துல. If I burden, I just sit in prayer. இருதயத்துல ஒரு பெரிய பாரம் வந்துச்சுனா உட்கார்ந்துருவேன். If I had burden my heart, just sit down. வேற ஒண்ணும் புலம்ப மாட்டேன். I'll not do anything. சபையார ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை இருக்கும். Many people have many problems. யார்கிட்ட போய் நம்ம பாரங்களை சொல்றது? So whom shall we go and share our problems? அப்படி ஒரு தடவை ஜெபிச்சிட்டு ஒரு முக்கியமான விஷயம் ஜெபிச்சிட்டு. An important thing, I was sitting and praying. எலியாவுக்கு கர்த்தர் கொண்டு வந்து காக்காவை அனுப்பி உதவி செய்தார். Lord help Elijah with the raven. The raven came and helped him. இருக்கிற காக்கா வந்து உதவி செஞ்சுட்டு போச்சு. Raven and came and help you. அதே போல நிறைய நேரத்துல எத்தனையோ காக்கா வந்து கொடுத்துட்டு போயிருக்குது. In many situations, many ravens have come and helped me. நீங்க எல்லாம் புறாக்கள். நீங்க எல்லாம் யாரு? You're all pigeons. காக்காலாம் கொஞ்சம் கை தூக்க பாப்போம். இல்ல நீங்க புறாக்கள் எல்லாம் கொஞ்சம் கை தூங்க. Those are doves, please raise your hand. ஹalleluya. Hallelujah. சரி, காக்காவும் இல்ல புறாவும் இல்ல போல. So you're not ravens, neither pigeons. என்ன பறவையே தெரியாது. என்ன பறவையே தெரியாது. I don't know which bird you are. அண்ணன் நடையும் போச்சு, பின்ன நடையும் போச்சான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மாதிரி பறவை ஆயிடக்கூடாது. Praise be to God. நம்ம என்ன செய்யணும்? So what we have to do? நம்ம நல்ல புறாக்களா மாறணும். We should become good doves. காக்காங்கிறது ரட்சிக்கப்படாத கூட்டங்கள். There are people. அவங்களை கர்த்தர் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர்றார். Lord will bring those people those out. ஒருத்தர் வந்தாங்க. ஒரு தடவை ஜெபம் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. Once I was praying and sitting. அப்போ ஜெபிச்சிட்டு இருக்கும்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வர்றாங்க. Husband and wife came. ஜெபிச்சிட்டு இருக்கும்போது அவங்க ஜெபம் பண்ணும்போது அவங்க சொல்றாங்க, அவங்க உடனே தங்களுடைய கையில காதுல இருக்கிற கம்மலை கலத்துனாங்க, செயினை கலத்துனாங்க, எல்லாத்தையும் கையில கொண்டு வந்து கொடுத்துட்டு போறாங்க. என்ன விஷயம், என்ன இப்படி? So when I was praying, they removed their ornaments, the earrings and whatever they had, everything they removed and gave it to me and they went. கர்த்தர் என்ன கூட பேசினார். The Lord spoke to me. இந்த வேலைக்கு கொடுக்க சொல்லி சொன்னார். He told me to give it for this work. நான் இதை கலத்திட்டு வீட்ல வச்சேனா என்னைக்காவது எடுத்து போடுவேன். When I remove and keep it in my house, someday I'll. அதனால இத முதல்ல நான் என்கிட்ட இருக்கிறத தேவ சமூகத்துல கொண்டு வந்து ஒப்படைச்சிடுறேன். Therefore I bring it and surrender in God's presence. பாருங்க, காக்கா வந்துச்சு, கொடுத்துச்சு, போயிருச்சு. அது Raven came and gave it and. ஹalleluya சொல்லுங்களே. Shout hallelujah. இப்படி எத்தனை காக்காக்கள் வந்து உதவி செய்யும். So many ravens will come like this and help. அமர்ந்திருங்க, கர்த்தர் நன்மை செய்வார். Be still and God will help you. உங்களுக்கு மாத்திரம் நிறைய விசுவாசிகள் அனுபவிக்கிறாங்க. And not only this, many believers are experiencing this. எப்படி இந்த மாதிரி காரியங்களை நீங்க உங்களுடைய பிள்ளைகள் திருமணத்துக்கு, உங்களுடைய வீடு கட்டுறதுக்கு செஞ்சீங்கன்னா நீங்க சொல்லுகிற விசுவாச வார்த்தைகள் அதுதான் எங்களை தைரியப்படுத்துது என்று சொல்றாங்க. How you doing this marriage about children's or you building house and all this words of faith is encouraging us. அதனால பதறாமல் அமர்ந்திருங்க. Therefore do not hasten sit down. தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துருங்க. Surrender for God's will. ரட்சிப்பு அவரால வரும். And salvation is from Him. அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படிதான் சொல்லிட்டாங்க. To Saint Paul they told once like this. அகப்பு என்று ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். There was a prophet called அந்த Agabus. தீர்க்கதரிசி என்ன சொன்னாலும் உடனே நடக்கும். Agabus, whatever he says it fulfills. நீங்க அந்த அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் நீங்க 11ஆம் வசனத்துக்கு கீழ வாசிச்சா அத பத்தி சொல்லி இருக்குது. Acts 21 verses 11 வசனத்துக்கு கீழ சொல்லி இருக்குது. verses 10 when you read. அப்போ அவர் தீர்க்கதரிசனம் சொல்றாரு. So he was prophesying. அப்போஸ்தலனாகிய பவுலை பார்த்து சொல்றாரு. Looking at Saint Paul, he எருசலேமுக்கு போக பிரயாணம் பண்றாரு. He was journeying to Jerusalem. ஆனால் உடனே அவருக்கு தீர்க்கதரிசனம் வருது. Immediately he had a prophetic word. உடனே ஒரு கச்சை எடுத்துட்டாரு. He took a kerchief. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய கையை ரெண்டையும் பிடிச்சு கட்டறாரு. He hold the hands of apostles. இப்படிதான் கட்டப்படுவார். Saint Paul, you will be binded like this. காலம் பிடிச்சு கட்டி. You will bind your hands and legs. போதாது. Not only that. புறஜாதியின் கையில ஒப்பு கொடுக்கப்பட போறார்.
You will be surrendered in the hands of the Gentiles. ஜனம் கட்டி உங்களை அவங்க துன்புறுத்தினாலும் பரவாயில்ல. Not only that, if people will afflict you, மோடி அரசாங்கத்துல ஒப்பு கொடுக்க போறாங்க. they are going to surrender you to the government. BJP RSS கையில ஒப்பு கொடுக்க போறாங்க. They are going to be surrendered in the hands of BJP RSS. இத கேட்ட உடனே ஆட்கள் எல்லாம் ஓட அழுகுறாங்க. People here started to cry. கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்களா? They embraced him and started to cry. பாஸ்டர் போகாதீங்க. Pastor, please don't நீங்க go. ஒரு ஆளு தான் இருக்கீங்க. You are only there for us. நீங்க அப்போஸ்தலர். You are only apostle. நீங்க அப்போஸ்தலர் யாருமே There's இல்லையே. no other apostle for us. ஐயோ இருந்த அப்போஸ்தலர் எல்லாம் தலை எடுத்துட்டாங்க. Many people, their heads have been beheaded. மரிச்சு போயிட்டாங்க. Many people are dying. ஐயோ நீங்க எங்கோட இருக்கணும். You have to be with us. அது எபேசியர் சொல்லிருக்கு அவங்கள பவுல கழுத்தை பிடிச்சிட்டு அழுதாங்க. They hold the neck of St. Paul. கழுத்தை பிடிச்சு தொங்கிக்கிட்டு ஓட அழுகுறாங்க. They were hanging and crying. பவுல கொஞ்ச நேரம் படிச்சு அவருடைய மனசெல்லாம் உடைஞ்சு போற மாதிரி ஆயி போச்சு. St. Paul's heart was broken. என்னடா இப்படி ஒப்பார் வைக்கிறாங்க. Why they are crying like this? இப்படி அழுகுறாங்களே. They are crying like this. அந்த வசனத்தை வாசிச்சு பார்த்து நீங்க இப்படி அழுது ஏன் இருதயத்தை உடைக்க பாக்குறீங்க? Why are you weeping like this and breaking my heart? நான் கட்டப்படுறதுக்கு மாத்திரமல்ல. Not only I have been given to bound. அவருக்காக மரிக்க ஆயத்தமா இருக்கிறேன். I am even ready to die for this. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஜீவித்தால் இயேசுவுக்காய் ஜீவிப்பேன் நான். மரித்தால் இயேசுவுக்காய் மரிப்பேன் நான். ஜீவித்தால் இயேசுவுக்காய் ஜீவிப்பேன் நான். மரித்தால் இயேசுவுக்காய் மரிப்பேன் நான். நான் ஜீவித்தாலோ மரித்தாலோ இயேசு போதும் எனக்கு. நான் ஜீவித்தாலோ பவுல் சொல்றார் நான் கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல மரிக்கிறதுக்கு எருசலேமில் போய் மரிக்க ஆயத்தமா St. இருக்கேன். Paul told us not only to be bound, I am even ready to go and die in Jerusalem. இப்படி சொன்ன உடனே ஜனங்கள் என்ன செஞ்சிட்டாங்க? What after this, people what they said? இனி ஒண்ணும் பண்ண முடியாது. Nothing we can do. தேவ சித்தம் ஆகட்டும். Will of the Lord be done. அப்படிதான் சிலர் போராடுவாங்க. People will strive. போராடி பாப்பாங்க. People will strive and look. கடைசியில தேவ சித்தம் எதுவோ அதுக்கு ஒப்பு கொடுத்து Finally, they'll surrender for the will of God. இப்படிதான் இன்னைக்கு அநேகர் ஒப்பு கொடுக்கிறது வர்றாங்க. So people are came. நீங்க முதல்ல தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துருங்க. It is better that you will surrender yourself to the will of God in the early stage. சித்தாக கடவுள் என்று ஒப்பு கொடுத்து அமர்ந்திருங்க. And every situation tell that the Lord let you will be fulfilled. உம்முடைய பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் ஆகட்டும். Father, if the cup has to be taken away from me, let it be done. ஆனால் என் சித்தம் அல்ல உம் சித்தமே ஆகட்டும் என்று ஒப்பு கொடுக்கும்போது But not as per my will, but as per your will. When you surrender, அவரே உங்கள் வாழ்க்கையில் இரட்சகராக இருந்து உங்களை விடுவிப்பார். and in your life he will be a savior and he'll be அவர் delivering உங்களுடைய you. வாழ்க்கையில் இரட்சகராக இருக்கபடியால் அவருடைய வாழ்க்கையில் ஒருபோதும் நீ அசைக்கப்பட மாட்டாய். When he is your savior in your life, you shall not be shaken or moved. ஹalleluya. Hallelujah. நீ அசைக்கப்படுவதில்லை. You shall not be shaken ஏனென்றால் அவருடைய வாழ்க்கையில் இரட்சகராக because இருக்கிறார். he is your savior in your நீ life. அவருடைய சித்தம் ஆகட்டும் என்று ஒப்பு Because you கொடுத்திருக்கிறார். surrender to fulfill his will in your life. ஜீவனோ மரணமோ எது எனக்கு நேரிட்டாலும் Let it be life or death, let it come. தேவ சித்தம் ஆகட்டும். God's will be fulfilled in me. அமர்ந்திருங்க. Be still. கர்த்தர் ஜெயத்தை உங்களுடைய வாழ்க்கையில காண செய்வார். And Lord will bring victory and you can see your victory in your life. கடைசியா சொல்லி முடிக்கிறேன். Finally, I'll tell this in close. அவரே நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கு. He is our defense. அவர் அடைக்கலமா இருக்கிறார். He is யாருக்கு எப்போது அடைக்கலமா இருக்கிறார்? to whom he is defense. 91 சங்கீதத்தில் தாவீது என்ன சொல்ல மோசேயின் சங்கீதம் என்ன சொல்லுகிறது? In Psalms 91, Psalms of Moses, what he said? அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருந்தார். Because he was அவன் என் நாமத்தை அறிந்திருந்தால் because he is my love. ஆகையினால் அவனை நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்திருக்கிறேன். Because he set his love upon me, therefore I have delivered him. ரட்சிப்பின் அடைக்கலமா இருக்கிறார். I will set him on him because he is அவன் my நமக்கு name. மாறாத அடைக்கலமா இருக்கிறார். He is unchanging அது defense. பாதுகாக்கக்கூடிய அடைக்கலமா He is இருக்கிறார். the defense of protection. சிறுமைப்பட்டவர்களுக்கு அவரே அடைக்கலமா இருக்கிறார். He is the refuge for the lowly. அவர் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமா இருக்கிறார். He is the hiding place when waters come அவர் over. வெயிலுக்கு தங்கும் நிழலா இருக்கிறார். He is a refuge in the shadow. ஆகையினால் அவர் நமக்கு நீதிமான்களுக்கு கர்த்தரே அடைக்கலம். Therefore, he is the refuge for the righteous. நீதிமானுக்கு கர்த்தர் அடைக்கலமா He is the இருக்கிறபடியால் refuge for the righteous. ஒரு நாளும் நாம் அசைக்கப்பட மாட்டோம். Therefore, we shall not be moved. 4 விதத்துல அவருக்கு கர்த்தர் 4 காரியங்கள் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலமா இருக்கிறார். For 4 types of group, he is a defense. ஒன்னு அவன் என் மேல் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனுக்கு அடைக்கலமா இருக்கிறேன். Because he has set his love upon me. அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனுக்கு அடைக்கலமா
அடைக்கலமா இருக்கிறேன். Because he has known my name. இரண்டாவது 107 சங்கீதம் 41 வசனத்துல வாசிக்கும்போது Psalms 107:41. எளியவனையோ சிறுமை நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்துல வைக்கிறார். Oh yes, he sets the poor on high, far from affliction. யார் எளிமையானவர்களா இருக்கிறார், Those who are poor, அவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். Lord lifts them up. எளியவர்கள், Those who are poor, எளிமையான வாழ்க்கை வாழுங்க. those who live a poor life. கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ஒரு எளிமையான வாழ்க்கை. Christian life is a simple life. எளிமை உள்ள ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். Those who are poor in the spirit are blessed. எளியவர்களை குப்பையிலிருந்து கர்த்தர் உயர்த்துகிறார். Lord lifts the poor from the trash and lifts up. Hallelujah. உயர கொண்டு போய் அடைக்கலத்தில் வைக்கிறார். Lord, he sets them on high places. அவர் கர்த்தருடைய அடைக்கலத்துக்குள்ள இருக்கிறபடியினால், Because they're inside the Lord's defense. சட்டையின் கீழ் அடங்கி இருக்கிறபடியினால், Because they're under the wings of the Lord. பாதுகாக்கப்படுறாங்க. They are preserved. நீதிமொழிகள் 29 அதிகாரம் 25 வசனத்துல வாசிக்கும்போது, Proverbs 29:25 when you read. அந்த வசனத்துல வாசிக்கிறோம். When we read this verse, மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணீர் வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவார். but whoever trusts in the Lord shall be safe. அவரை நம்புகிறவர்களுக்கு அடைக்கலத்துக்குள்ள கர்த்தர் வைக்கிறார். Those who believe in him, those who hope on him, he gives them the refuge. 33 அதிகாரத்தை வாசிச்சீங்கன்னா, when we read this, அங்க யாரை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறாராம்? Isaiah 31 when you read, யாரை, அதாவது 15 வசனம் 16 வசனத்துல சொல்லி இருக்குது. verses 15, 16. 15 வசனத்துல 6 காரியம் சொல்லி இருக்குது. 33 verses 15 and 16. 16 talks about அப்படி 6 things. இருக்கிறவர்களை கண்மலையின் அறைகளிலே கர்த்தர் அவர்களை உயர்ந்த அடைக்கலமாகும், அவர்களுக்கு அடைக்கலமா இருக்கிறதா. Because they are a defense for the fortress of rocks. அந்த 15 வசனத்துல வாசிச்சீங்கன்னா, when we read verses 15, நீதியாய் நடக்கிறாங்க, those who do righteously, செம்மையானவைகளை பேசுறாங்க, speaks uprightly, இடுக்கண் செய்தவர்களுக்கு வரும் ஆதாயத்தை வெறுக்கிறாங்க, who despise the gain of oppression, பரிதான லஞ்சம் வாங்காம இருக்கிறாங்க, who refusing bribes, ரத்தம் சிந்துகிறவனுக்கு யோசனைகளை கேளாதபடிக்கு அவங்க விலகி இருக்கிறாங்க, stops his ears from hearing of bloodshed, பொல்லாப்பு கண்டால அதை காணாதவர் போல போய்கிட்டு இருக்கிறாங்க, and shuts his eyes from seeing evil. இப்படி நான் 6 காரியம் வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. இப்படிப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமா இருக்கிறார். These 6 things go in your house and read, and God is a defense for all these people. பிரியமானவர்களே, கர்த்தரை நம்புங்கள். Beloved, believe in the Lord. அவரே நமக்கு மகத்தான ரட்சிப்பை தருகிற தேவனா He is the God who gives us great salvation. அவரே மகத்தான ரட்சிப்பை தருகிறார். He is the God who gives us great salvation. ஜனங்களே, காலத்தில் கர்த்தரை நம்புங்கள். Always trust in the Lord. 62 சங்கீதம் 8 வசனத்துல தாவீது சொல்லும்போது சொல்றார், Psalm 62 verses 8, David tells, உங்கள் இருதயத்தை அவருடைய சமூகத்தில் இருதயத்தை ஊற்றிடுங்க. pour your heart in God's presence. தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். God is our refuge. அல்லேலூயா. Hallelujah. தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். God is our refuge. ஆகையினால் அவருடைய சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிடுங்கிறார். Pour out your heart before him. ஆகையினால் அவர் ஒரு நாள் கைவிட மாட்டார். Therefore he will not forsake you. இந்த காலை வேளையில் அவரை விசுவாசிப்போம். In this morning believe him. அவருடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் வைப்போம். Believe in his words. பணத்தையோ ஐஸ்வரியத்தையோ உங்களுக்கு அடைக்கலமா மறைவா வைத்துக் கொண்டிருக்க Do வேண்டாம். not keep money or riches as your refuge or defense. அவரே அடைக்கலமா வைத்துக் கொள்ளுங்க. Keep him as your refuge. சொல்லுங்க, அவர் மகத்தான ரட்சிப்பு அவரால் A வந்தது. great salvation comes from him. சதா காலங்கள் அவர் கிருபை செய்கிற தேவனா இருக்கு. He is the God who gives mercies forevermore. இந்த ஜூலை மாதம் மாத்திரமல்ல, Not only in this month July, வரக்கூடிய ஆகஸ்ட் மாதங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நமக்கு கண்மலையாக இருப்பார். in the month of August he is going to be a rock. நமக்கு அவர் ரட்சகரா இருக்கிறார். He is going to be a salvation. நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். He is going to be a defense. எல்லாரும் எழும்பி நிற்போமா? Let's all stand up. ஆண்டவரிடத்தில் காலை வேளையில உங்களை ஒப்பு கொடுப்போம். Let's surrender ourselves in God's hands. நீர் எனக்கு கண்மலையா இருக்கிறபடினா, God, because you are my rock, எனக்கு ரட்சகரா நீர் because you are my இருக்கிறபடினா, savior, என்ன உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறபடினா, because you are my defense, நம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். Lord, we surrender ourselves into your hands. அப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறவர்களை சேர்த்துக்கொள்ள இயேசு வரப்போகிறார். Jesus is going to come to gather people, those who are prepared. ஆண்டவர் அவருடைய செய்கைக்கு தக்க பலனை தரப்போகிறார். He is going to give you strength to do the whole. அவர்களை கர்த்தர் கனத்த போகிறார். God is going to lead them. யாதொன்றிலும் உடைய இருதயத்தை வைக்க வேண்டாம். Do not keep your heart in anything else. சங்கீதத்தில் தாவீது சொல்லுகிறார், In Psalms David says, ஐஸ்வரிய விருத்தி ஆகுதுன்னா இருதயத்தை அதன் மேல நீ வைக்காத. if your riches multiplies, do not put your heart in it. ஆசீர்வதிச்சுட்டே இருப்பார். God will continue to bless you. எத்தனை ஐஸ்வரியவான்கள் பாருங்க. There are so many riches. சிறிய கஷ்ட வியாதி இருக்கிறதெல்லாம் அழிஞ்சு போயிருது. There are so many rich people because of disease. Their riches, கோடீஸ்வரங்க பிச்சைக்காரன போல ரோட்ல நடக்கிறாங்க. like beggars, they walk on the roads ஒருமே ஏனென்றால் அதன் மேல தங்களுடைய நம்பிக்கை வைத்திருந்தாங்க. because they kept their heart on that. என்னுடைய அடைக்கல என்ன நம்பிக்கை எல்லாம் என்ற இயேசுதான். My refuge and my defense is my Jesus. எல்லா ஜெயம் ரட்சிப்பு ஜெயம் கிடைக்குதுனா என்ற இயேசுதான். All the victory and all salvation is from my Jesus. எனக்கு ஒரு பாதுகாப்பு என்றால் என்ற தாகம் தீர்க்கப்படுகிறது என்று சொன்னால் கல்மலை என்ற இயேசுதான். My protection, my thirst is quenched because of Jesus. பிள்ளைகள் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். God, clap your hands and give glory to God. ஷாபாலா கராபாலா கத்ராபாலா எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம். எல்லாரும் கரங்களை தட்டி எந்தன் கண்மலையானவரே
பிடித்த கண்மலை, உங்களை பாதுகாக்கிற கண்மலை, உங்களுடைய தாகத்தை தீர்க்கிற கண்மலை, உங்களை பின்தொடர்ந்து வருகிற கண்மலை, உங்களுடைய ரட்சகர் அவரே. வாழ்க்கையில் எல்லாம் அவர்தான் உனக்கு. அவருடைய கண்மலையா இருப்பதற்கு நீ நடத்தி போகு. அவருடைய மகனுக்கு கீழிரு. தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய திருவசனத்துக்கு ஒப்பு கொடுத்து கொண்டே இரு. அமர்ந்திருங்க, ரட்சிப்பு உண்டாகபடியாக அமர்ந்திருங்க, மனம் திரும்பி அமர்ந்திருங்க, தேவ சமூகத்துல காத்திருங்க. ஓ ஷாவாலா காராவாலா கதுலா, தேவனுக்கு பிரியமில்லாதவைகள் வேண்டாம், அகற்றி விடுங்க. தேவனுடைய சமூகத்துல வாட்சியோடு காத்திருப்போம், வாட்சியோடு இருங்க. உயர்ந்த அடைக்கலத்துல கத்தர் கொண்டு போகிறார். இளையவர்களாக நீ சிறுமைப்பட்ட நிலவரத்தில் இருக்கிற கத்தர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் சொல்லுகிறார். தேவனுக்கு பிரியமில்லாதவைகளை அகற்றிடுவோம். தைரியமா சொல்லலாம், என் கண்மலை என் இயேசுவே, என்னுடைய ஓ அடைக்கலம் இயேசுவே, என் ரட்சகன் இயேசுவே, என் அடைக்கலம் இயேசுவே. கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். கூட்டத்தை நடத்தி ஆசீர்வதித்தபடியினால் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கத்த நம்ம கொடுத்த ஆலோசனைகளுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லா துதிக்கான மகிமை ஆண்டவருக்கு செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இதா குமாரன் பரிசுத்த ஆவியா தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எங்கள் அதிகமான நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான ஆண்டவரே, மனமகிழ்ச்சியான இந்த பரிசுத்தமான இந்த நல்ல நாளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே கர்த்தாவே, கடந்த நாட்களாக எங்கள் அற்புதமான பாதுகாத்து வந்திருந்ததற்காக நன்றி சுவாமி. இந்த மாதத்து கடைசி வார்த்தை ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமை காணவும் ஆண்டவரே இந்த ஆராதனை செய்யக்கூடியதான விதங்களை எங்களை எல்லாரும் ஒன்று கூட்டி சேர்த்துறே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவர் இந்த வாரத்தை நடந்ததான எல்லா கூட்டங்கள் ஜபங்கள் எல்லாவற்றையும் கத்தர் பொறுப்படுத்து எங்களுக்கு ஆசீர்வாதமாக நடத்தி கொடுத்துங்க. முதல் ஆராதனை கத்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்தது போல இரண்டாவது ஆராதனை கத்தர் கத்தாவே ஆசீர்வதித்தபடி ஆசோத்திரம். ஆராதனை கொண்டு வந்த தேவ ஜனத்திற்காக நன்றி அப்பா. ஜனத்தை நிலவரத்துக்கு ஏற்றுவார் கத்தர் பேசினபடி ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் உயிர்ப்பித்தபடி ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் தேவ ஆவியினாலும் தேவ அன்பினாலும் கத்தர் நிரப்பினபடியாக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு ஆராதனைக்குரிய சகலவற்றையும் கத்தாவே நேர்த்தியாக நடத்தி கொடுத்து அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். கேட்ட வசனத்தின்படியாக நாங்கள் ஜீவிக்க எங்கள் தேவன் ஒன்று கூட எங்களுக்கு கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் கத்தாவே. இந்த மாதம் எங்களை கொடுத்த வாக்குத்தத்தின்படி தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு ஆண்டு மகத்தான ரட்சிப்பு அளித்து தாம ஆண்டு அபிஷேகம் பண்ண தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கு சதா காலமும் கிருபை செய்வேன் சொன்னதான வாக்குத்தத்தம் பண்ணினுங்க. அந்த வாக்குத்தத்தின் அடிப்படையில் மையப்பொருளாக வைத்து எங்களோடு பேசி கொண்டு வந்ததான் நல்ல வயத வசங்களுக்காக நன்றி. இந்த நாளில் கூட கத்தாவே ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கண்மலையா இருக்கிறேன் என்று கத்தாவே, நீர் எங்களுக்கு ரட்சிக்கிறா இருக்கிறேன் என்று கத்தாவே, நீர் எங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு கத்தாவே 3 பகுதியில் கத்த எங்களோடு பேசணும்படியா நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு அந்த தாகத்தை நீர் தீர்க்கிறதான கண்மலையா கத்தாவே, யாருக்கு நீர் ஆண்டவரே கண்மலையா இருக்கிறீங்க கத்தாவே, எங்களோட பேசுறீங்க சுவாமி. வேகத்துக்குள்ளா இருக்கிறவளாகவும் கத்தாவே, ஆண்டவர் நடத்துதலுக்குள்ளா இருந்து கத்தாவே, உடைய பாதுகாப்புகளா இருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகளுக்கும் சமுத்திர வழியா நடந்துள்ள ஆண்டவரே, ஆண்டவரே சத்திய உபதேசம் படி வாழவங்க கத்தாவே, ஞானசான சத்திய கீழ்ப்படிவர்கள் கத்தாவே, நீர் கத்தாவே ஆண்டவரே கண்மலையா இருக்கிறீரப்பா. அவருடைய தாகத்தை தீர்க்கிறவளாய் கத்தாவே, அவருடைய கூட சொல்றதான கத்த கண்மலையா இருக்கிறபடியாக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அமிதமான கண்மலை நீர் எங்களோடு கூட இருக்கிற சுவாமி. எல்லா சூழ்நிலை கத்தாவே நீர் எப்படிப்பட்ட கண்மலையா இருக்கிறேன்னு சொன்ன கேட்டோம். அது மாத்திரமல்ல சுவாமி, நீர் எங்களை ரட்சிக்கிற ஆண்டவரே, எல்லா சூழ்நிலை மத்தியில கத்தா எங்களை ரட்சிக்கிறவரா இருக்கிறீரப்பா. ஆண்டவரே நீர் உலக ரட்சிக்கிறப்பா, நீ ரட்சிப்பின் அதிபதியா இருக்கிற சுவாமி. நீதிமன்றங்களை வசிக்கிறதான கூடார்கள் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு சுவாமி. எப்படி எல்லாம் யாரெல்லாம் ரட்சிக்கிறேன் நாங்களை கேட்டோம். அதுபோல கத்தாவே அந்த வேத வசனங்களை தியானித்து கத்தாவே, நீ ரட்சிக்கிற நாங்கள் நன்றாய் அனுபவிக்க கத்தாவே, எல்லா காரியங்களும் ஜெயித்தியும் ஆண்டவரை மீட்பையும் பெற்றுக் கொண்டு கத்தாவே மென்மேலும் உமக்குள்ள வளர உதவிச்சு அப்படியா ஜெபிக்கிறோம். நீர் கத்தாவே அடைக்கலமா இருக்கிற சுவாமி. ஆண்டவரே நீர் கத்தாவே, நாங்கள் ஒருபோது நாங்கள் அசைக்கப்படுவதில்லை கத்தாவே, நாங்கள் அதிகமா அசைக்கப்படுவதில்லை. ஏனென்றால் நீங்கள் கண்மலையாகவும் ரட்சிகராகவும் அடைக்கலமா இருக்கிறபடியா கத்தாவே, எங்களை கத்தாவே உண்மை கத்தாவே எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறபடியா கத்தாவே, நாங்கள் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை கத்தாவே. ஆண்டவரே அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிற நாங்களும் கத்தாவே, ஆண்டவர் ஸ்திரமுள்ளவராய் உறுதி உள்ளவராய் கத்தாவே, உடைய எல்லா சத்திய உபதேசங்களை கத்தா நாங்கள் வளர்ந்து கத்தாவே உமக்குள்ள திடமாய் காணப்பட கத்தர் எங்களுக்கு உதவிச்சு அப்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்கிற வார்த்தைகள் வசனங்கள் கத்தாவே எங்களுக்கு நியாயத்திருப்பாய் முடியாது வணங்கத்தாவே, வசனத்தின்படி வாழ்ந்து சத்தியத்தை கைக்கொண்ட நீதியுள்ள ஜனத்துக்காக நீர் பரலோகத்தின் வாசலை திறக்க கத்தாவே, அந்த மேன்மையான ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கத்தக்கதான நாங்கள் ஜீவிய கத்தை எப்பொழுதும் பயத்தோட பக்தியோட கத்தாவே நாங்கள் வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட முடியாது ஜெபிக்கிறோம்.
இந்த வார்த்தை நடக்க இருக்கதான ஊழியங்கள் ஜெபங்கள் எல்லாவற்றையும் கத்தர் பொறுப்படுத்தும். நாம் மகிமைக்காக எல்லாவற்றையும் நடப்பித்து கொடுக்க முடியாது. ஜெபிக்கிறோம். வரப்பிரதான புதிய மாதத்தை கத்த ஆகஸ்ட் மாதத்தை எங்களுக்கு நன்மையான மாதமாய் கத்த முடி சொல்லிட்டுகிறாங்க. எல்லா துதிகரமாயுமே மக்கே செலுத்துகிறோம். ஏசு மூலம் ஜெபிங்க நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம்மோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆகாயத்தில் வெளிப்படுகிற நாள் வரைக்கும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.